Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Science Chapter-9 Living Organisms and their Surroundings Part-8. இந்த பகுதியில் Biotic and Abiotic interaction பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன பகுதியில் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு ஈகோசிஸ்டம் உருவாகுது. பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது பயோட்டிக் லிவிங் திங்ஸும் ஏபயோட்டிக் நான் லிவிங் திங்ஸு. இதில் எக்ஸப்ஷன் என்னென்னா சிந்தட்டிக்கலி மேடு பிளாஸ்டிக்கு மற்ற எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து இந்த ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வராது. அது இல்லாமல் இந்த வாட்டர், சாயிலு, சன்லைட்டு, காற்று இதெல்லாம் தான் வந்து ஈகோசிஸ்டத்தில் பங்கேற்றுக்கிற ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணி இது வந்து உயிரோடு இருக்கிற லிவிங் திங்ஸு நம்மள மாதிரி சோசியல் அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங், ட்ரீ, மற்ற அனிமல்ஸு, ஸ்மால் ஸ்பீசஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி இது ரெண்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு இடம் தான் வந்து என்விரான்மெண்ட், அதாவது ஹேபிடேட், நம்ம வாழ்கிற இடம். இது ரெண்டினுடைய இன்ட்ராக்ஷன் நல்லபடியாக இருந்தால் தான் ஒரு பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம், நல்ல சரௌண்டிங்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நம்ம Chapter-1 ஃபுட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம் அப்படிங்கிற சாப்டரில் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது பிகினிங் ஆஃப் நியூ பிளான்ட் ஃப்ரம் த சீடு. ஒரு பருப்பு வகை ஏதோ ஒரு தாள் எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஒரு 2-3 நாளில் வந்து இந்த மாதிரி அந்த பேபி ரூட் அண்டு பேபி ஷூட் வளர ஆரம்பிக்கும். அதாவது அதுதான் வந்து பிகினிங் ஆஃப் அ நியூ பிளான்ட். அந்த மாதிரி வளர்ந்துருக்கிற சீடை வந்து நம்ம அப்படியே ஃபுட்டாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சீட்லேருந்து பிளான்ட் வளர்றத வச்சு தான் வந்து இந்த ஏபயோட்டிக் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூங்கு தால் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று அப்படியே வச்சுருங்க. அடுத்த பகுதியை வந்து தண்ணியில் போட்டு அதை ஒரு 3 to 4 days அப்படியே வச்சுருங்க. இன்னொரு பகுதியை தண்ணியில் போட்டு அது சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சுருங்க. 3வது பகுதியை வந்து டார்க் ரூமில் வச்சுருங்க. 4வது பகுதியை தண்ணியில் போட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லையோ இல்லை ஐஸ் கோல்டு சரௌண்டிங்ஸ்லையோ வச்சுருங்க. ஒரு 1 week கழித்து எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம கெட்டிங் டு நோ பிளான்ஸில் பார்த்துருக்கோம். சாயிலுக்கு கீழே இருக்கிற பகுதி ரூட்டு, வேர் பகுதி இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு, அதே போல் சாயிலுக்கு மேலே இருக்கிற பகுதி ஷூட். அதில் தான் லீவ்ஸு, ஸ்டெம், ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதில் தான் நமக்கு கிடைக்கும், வளர ஆரம்பிக்கும். மேலே கீழே ரூட்டு வளர்ந்துக்கிட்டு போகும் மண்ணை நோக்கி, மேலே இருக்கிற பகுதி சன்னை நோக்கி வளர்ந்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி. ஷூட் சிஸ்டம் மேல் நோக்கியும் ரூட் சிஸ்டம் கீழ் நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சீட்ஸை வந்து 4 பகுதியாக பிரித்து வச்சதில் ஒரு 1 week கழித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட்ஸை தண்ணியில் போட்டு இல்லை சன்லைட் படுற மாதிரி வச்சது நல்லா வளர்ந்துருக்கும். மற்ற 4 பகுதியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ச்சி இருக்காது. சில இதில் ஒன்றுமே இருக்காது, சிலரில் லைட்டாக வளர்ந்துருக்கலாம். பட் இந்த முன்னாடி சன்லைட் படுற மாதிரி வச்ச பிளான்ட் தான் நல்லா வளர்ந்துருக்கும். ஷூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டமும் நல்ல growth காமிச்சிருக்கும். இது எதனால அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த 3 types ஆஃப் பிளான்ட்ஸ் பாருங்க. ஒன்றில் வந்து ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டு இருக்குது, பட்டு தண்ணி ஊற்றாமல் வளர்த்தது இந்த பாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி சன்லைட் இல்லாமல் வளர்ந்த செடி இது. 3வது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணியும் ஊற்றி சன்லைட் படுற மாதிரியும் இடத்துல வச்சு வளர்ந்த செடி இந்த 3வது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் டைடு. அதனுடைய வெயில் மட்டும் பட்டு லைட் மட்டும் பட்டு அந்த லீவ்ஸினுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகி கடைசியில் பட்டு போயிருக்கு. அடுத்து வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்த செடி, பட் சன்லைட் இல்லாத இடம். ஸோ இதனுடைய growth வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெறும் வாட்டர் மட்டும் ஊற்றி வளர்த்த செடி வந்து சன்லைட் இல்லாத கண்டிஷனில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, growth சரியில்லை.
ஸோ இந்த மாதிரி சஃபிஷியன்ட் சன்லைட் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட்டு பட்டு போயிடும். டார்க் ரூமில் வச்சு நீங்கள் வளர்த்துறது ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஸோ பட்டு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்ல வெளிச்சத்தில் கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா அது மறுபடியும் வளர்ந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டார்க் ரூம்லேயே லைட்டு படாமலே இருந்துச்சுன்னா பட்டு போயிடும். அதனுடைய செடியினுடைய growth இருக்காது. 3வது தண்ணியும் ஊற்றி சன்லைட்டுக்கு முன்னாடி வச்சது நல்லா செடி வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு செடி வளர்றதுக்கு தண்ணியும் தேவை, சன்லைட்டும் தேவை, அது கூட ஏரும் தேவை. அது நீங்கள் கம்ப்ளீட் டார்க் ரூமில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த செடி வந்து பட்டு போயிடும். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் வளர்ந்த செடியை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செடி வளர்றதுக்கு வாட்டரும் வேணும், சன்லைட்டும் வேணும், அது கூட ஏரும் வேணும், நல்ல காற்றும் காற்று இருக்கிற சுற்றுப்புறமும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பயோட்டிக். இதில் வந்து பயோட்டிக் காம்பனன்ட் வந்து செடி, ஏபயோட்டிக் வந்து வாட்டர், சன், ஏர் இதெல்லாம் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி இதான் வந்து ஒரு செடி நல்லா வளர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். சன்லைட்டு படுற மாதிரி ஒரு செடி இருக்கணும், அதுக்கு தண்ணியும் தேவைப்படணும், அதே போல் சரௌண்டிங்ஸில் ஏரும் இருக்கணும், டிசால்வ்டு கேஸஸும் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு செடி நல்லா வளரும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா, பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அதில் இருக்கிற குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் வந்து சன்லைட்லேருந்து லைட்டை அப்சார்ப் பண்ணும், அது மூலமாக எனர்ஜி கிடைக்கும். அதே போல் சரௌண்டிங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ரூட்டு மூலிமா தண்ணி எடுத்துக்கும். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். லைட்டு மூலிமா இந்த ப்ராசஸ், லைட்லேருந்து வர எனர்ஜி மூலிமா இந்த ப்ராசஸ் நடக்கிறனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த குளுக்கோஸை வந்து தனக்கு அந்த பிளான்ட் வந்து அந்த குளுக்கோஸை தனக்கும் ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கும், மற்ற பார்ட்டுக்கும் அந்த குளுக்கோஸை சப்ளை பண்ணும். ஆக்சிஜனை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிரும். அந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸு. இதில் பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்பனன்ட் பிளான்ட்டு, ஏபயோட்டிக் பார்த்தீங்கன்னா லைட்டு, சன்லைட்டு, அதுலேருந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குது. அடுத்து ஆக்சிஜன், வாட்டர், சாயிலு, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கிறத பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது பிளான்ட்டு, அது ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆக்சிஜன். ஸோ இந்த இடத்துல பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக் இன்ட்ராக்ஷன் நடக்கிறனால தான் ஒரு பிளான்ட்டு வளருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஏர், வாட்டர், லைட்டு, ஹீட்டு இந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணி. இந்த மாதிரி ஒரு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் நமக்கு ஒரு வாழ்கிறதுக்கு உண்டான ஹேபிடேட்டு, நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல என்விரான்மெண்ட், நல்ல சரௌண்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈகோ சிஸ்டம். நம்ம ஃபுட்டு வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு பேஸே வந்து இந்த பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் தான். பயோட்டிக் காம்பனண்ட்டான பிளான்ட் வந்து ஏபயோட்டிக்கான லைட்டு, வாட்டர், சாயில் மற்ற ஏரில் இருக்கிற டிசால்வ்டு காம்பனன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஃபுட்டு தான் வந்து நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து மற்ற அனிமல்ஸ் வரைக்கும் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான பேஸு. ஸோ இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து ஏபயோட்டிக் லிவிங் ஆர்கானிசமான ஒரு பிளான்ட் வந்து ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸான சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு இது கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு பிளான்ட்டு வளருது. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர் காம்பனன்ட்ஸ் இருக்கிற சரௌண்டிங்ஸ் தான் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நல்ல ஹேபிடேட், நல்ல சரௌண்டிங்ஸு அது வளர்கிறதுக்கு. இது ஒரு பிளான்ட்டினுடைய அடாப்டேஷன். இதே போல் ஒவ்வொரு ஆர்கானிசமும்
இப்போ கோல்டு ரீஜியன், ஹாட் ரீஜியன், அதே போல கிராஸ் லேண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற அயபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட அந்தந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற அயபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அங்கங்கே அடாப்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இந்த ப்ராசஸ் தான் வந்து அடாப்டேஷன். இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடந்துடாது. இட் வில் டேக் லாட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸு. அதாவது இந்த ஒவ்வொரு சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸு அதை தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாதான் அங்கே இருக்கிற ஹேபிடேட்டில் என்விரான்மெண்ட் சேஞ்ச் வரும். அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு உயிரினமும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் சேஞ்ச் நடக்கிறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும். அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும்போது அந்தந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் அதில் உயிர் வாழ முடியும். அதுக்கு அடாப்ட் ஆகாதது அது வந்து பிளான்ட்ஸாக இருந்தால் பட்டு போயிடும், மற்ற உயிரினங்களாக இருந்தால் அது செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ரீஜனல் சேஞ்ச், இந்த ஏபியோட்டிக் சேஞ்சஸ் எடுக்கிறதுக்கு இட் வுட் டேக் வெரி 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 லாங் டைம், லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், லட்சக்கணக்கான லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது இவ்வளவு லாங் டைமில் ஒரு என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் வருதுன்னா அதையும் அடாப்ட் பண்ண முடியாத உயிரினங்கள் இறந்து போயிடும், சர்வைவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸில் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸில் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இது போல் கிராஸ் லேண்ட்ஸ் ஆகட்டும், வைல்டு ஃபாரஸ்ட் ஆகட்டும், டொமஸ்டிக் சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், டெசர்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அங்கே வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் அந்தந்த சரௌண்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியா பார்த்தலாம். இந்த பகுதியில் நம்ம வந்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதை வந்து ஒரு பிளான்ட்டு வளர்றதை வச்சு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் என்ன கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அப்படிங்கிற பயோட்டிக் காம்பனண்ட்டை வந்து சன்லைட் இல்லாமல் தண்ணி மட்டும் ஊற்றி, அதே போல் தண்ணி ஊற்றி சன்லைட் இல்லாமல், அப்புறம் ரெண்டுமே தண்ணியும் ஊற்றி சன்லைட் படுற மாதிரியும் வச்சு வளர்த்தி பார்த்தோம்னா, அதாவது ஒன்று வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர், இன்னொன்று வந்து இன் வாட்டர் போர் பண்ணிவிட்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், மூணாவது வந்து வாட்டரும் போர் பண்ணிவிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஒரு செடியை வளர்த்தோம்னா இதில் வாட்டர் அண்டு சன்லைட் படுற ரெண்டுமே கிடைக்கிற ஒரு பிளான்ட் தான் நல்லா வளரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு செடி வந்து சன்லைட் அண்டு வாட்டர் எடுத்துட்டு தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு அதே போல் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எதனால் நடக்குதுன்னா, இந்த பயோட்டிக்கான பிளான்ட் வந்து ஏபயோட்டிக்கான லைட்லேருந்து ஹீட்டும், ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடும், சாயில்லேருந்து வாட்டரும் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணி ஆக்சிஜனும் குளுக்கோஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் குளுக்கோஸ் வந்து தனக்கு ஃபுட்டாகவும் அந்த பிளான்ட்னுடைய மற்ற பகுதிகளுக்கும் ஃபுட்டாகவும் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பயோட்டிக் வந்து பிளான்ட்டு, ஏபயோட்டிக் பார்த்தீங்கன்னா லைட்டு, வாட்டர், சாயிலு, ஏரில் கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஒரு செடி வளருது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடக்கிற ஒரு என்விரான்மெண்ட் தான் பேலன்ஸ்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் தான் அங்கே இருக்கிற சிஸ்டத்துக்கு பேர் பேலன்ஸ்டு ஈகோ சிஸ்டம். இதில் ஆர்டிஃபிஷியலாக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸான மற்ற பிளாஸ்டிக் ஆகட்டும், மற்ற வேஸ்டான எலக்ட்ரானிக் பொருட்கள், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மேடு ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு சரௌண்டிங்ஸ்லையும் ஒவ்வொரு ஆர்கானிசம் அங்கே இருக்கிற ஏபயோட்டிக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அடாப்டேஷன். இந்த மாதிரி எல்லா ஹேபிடேட்ஸ்லையும் எல்லா என்விரான்மெண்ட்லையும் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு.
Now we came to the end of part 8 of living organisms and the surroundings. என்னுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.